வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ரொம்ப சீக்கிரமா வறுக்காம கொள்ளாம சுலபமா சுவையான ஒரு மாங்காய் பொரிச்ச கூட்டு பண்ண போறோம். மாங்காய் சீசன் இல்லையா, அப்ப நிறைய மாங்காய் நம்ம சமையல சேர்த்துக்கிறது உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. இந்த பொரிச்ச கூட்டு நமக்கு சூடான சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இதுவே ரசம் சாதம், பருப்பு சாதம், தயிர் சாதத்துல தொட்டுக்கிறதுக்குமே பிரமாதமா இருக்கும். கொஞ்சம் திக்கா பண்ணிட்டோம் அப்படின்னா சப்பாத்திக்கும் நம்ம தொட்டுன்னு சாப்பிடலாம். புளிப்பு கம்மியா இருக்கக்கூடிய கல்லாமணி மாங்காயில பண்ணா நல்லா இருக்கும். லேசா பழுத்த மாங்காயில பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். நல்லா உப்பு, புளிப்பு, காரம் சுவையோட பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க டேஸ்டியான மாங்காய் பொரிச்ச கூட்டு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மாங்காய் பொரிச்ச கூட்டு பண்றதுக்கு ஒரு கல்லாமணி மாங்காய் எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப புளிப்பு இல்லாத எந்த மாங்காய் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை தோலை சீவிட்டு மீடியம் சைஸ் பீசஸா நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இதுக்கு லேசா பழுத்த மாங்காயா இருந்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, நம்ம ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காய் பீசஸ் சேர்த்துருவோம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மாங்காய் பீசஸ் குழையாம சாஃப்டா வேகணும். இந்த மாங்காய் பீசஸ் வேகிறதுக்குள்ள இதுக்கு தேவையானதை நம்ம அரைச்சி எடுத்துருவோம். மிக்சி ஜார்ல 2 காஞ்ச மிளகாய், 5-6 முந்திரி பருப்பு. முந்திரி பருப்புக்கு பதிலா 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கூட நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், மீடியம் சைஸ்ல இருக்கிற நல்ல பழுத்த ஒரு தக்காளியை ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா துருவின தேங்காய் துருவல். இதை தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். மாங்காய் நல்லா வதங்கெடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது வேகட்டும். மாங்காய் கரையாம நல்லா அதே நேரம் சாஃப்டா வெந்திருக்கு. இது ஒரு 4 கால குத்தி பார்த்தோம்னா பாருங்க சாஃப்டா இறங்குறது. இதுல நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துருவோம். இந்த பொரிச்ச கூட்டோட கன்சிஸ்டன்சி நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அது தகுந்த தண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். அப்பதான் இந்த மாங்காயில இருக்கிற புளிப்பு இந்த கூட்டுலையும் அதே நேரம் மாங்காய் உப்பு காரம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். பொரிச்ச கூட்டு பாருங்க நல்லா சேர்ந்து கொதிச்செடுத்து இதை கொஞ்சம் திக்கா பண்ணிட்டோம் அப்படின்னா சப்பாத்திக்கு தொட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். கன்சிஸ்டன்சி நம்ம விருப்பம் தான். நமக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம். மாங்காய் பொரிச்ச கூட்டு சூப்பரா ரெடி ஆயிடுது. நான் சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் வடாம எல்லாமே நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு கத்திரிக்காய் எண்ணெய் கறி பண்ணியிருக்கேன். சாதத்துல இந்த மாங்காய் பொரிச்ச கூட்டு விட்டுண்டு நம்ம பிசைஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லேசா பழுத்த மாங்காயா இருக்கு அப்படின்னா நம்ம வெல்லம் சேர்க்க வேண்டியது இல்லை. ஒருவேளை பச்சை மாங்காயா இருக்கு அப்படின்னா கடைசியா கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்ப ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண மாங்காய் லேசா பழுத்திருந்தது இல்லையா, அதனால நான் இன்னைக்கு வெல்லம் சேர்க்கல. இந்த கத்திரிக்காய் எண்ணெய் கறியோட இந்த மாங்காய் பொரிச்சு கூட்டு சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அட்டகாசமா இருக்கு. நல்ல மாங்காய் வாசனையோட எல்லா சுவையும் கலந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. மாங்காயும் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. அதே நல்லா குழையாமையும் இருக்கு. தேங்காய் முந்திரடா வறுத்து அரைச்சதுனால கொஞ்சம் நல்ல கிரீமி டெக்ஸ்டர்ல சூப்பரா வந்திருக்கு. இதையே நம்ம கொஞ்சம் நீர்க்க பண்ணிட்டோம் அப்படின்னா வெண்பொங்கல், உப்மா இது எல்லாத்துக்குமே சூப்பரா மேட்ச் ஆகும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த சிம்பிளா பண்ணக்கூடிய டேஸ்டியான மாங்காய் பொரிச்ச கூட்டை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.